வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி இந்த ஆண்டு இறுதிக்குள் கலைக்கப்படுவது உறுதிதான். ஆளுநர் RN ரவி அவர்கள் கொடுத்துள்ள மிக முக்கியமான ரிப்போர்ட் மேலிடத்திற்கு செலுத்தப்பட்டுவிட்டது. விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஏற்பாடுகளை செய்துவிட்டார்கள். ஏற்கனவே திமுகவின் பல்வேறு அமைச்சர்கள் விசாரணையின் அடிப்படையில் சொத்துக்களை முடக்கப்பட்டு வரக்கூடிய இந்த வேளையில் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான பூகம்பத்தை ஏற்படுத்தும் விதமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் 7 அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும், இதனால் அவர்களது சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டால், ஆவணங்கள் இல்லாத சொத்துக்களை பறிமுதல் செய்யப்பட்டால் நிச்சயம் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள். தொடர்ச்சியாக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் நிச்சயம் தமிழக அரசிற்கு எதிராக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும். அப்படி கொண்டுவரப்பட்டால் திமுகவின் ஆட்சியை கலைக்கக்கூடிய சூழல் ஏற்படும். 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்யாத ஆட்சியாக திமுக மீண்டும் ஒரு பெயரை ஏற்படுத்தும் என்று தற்பொழுது ஆளுநரால் இந்த சம்பவம் அரங்கேற உள்ளது. இங்கே பேசக்கூடிய ஒரு பொருளாக அமைந்துள்ளது. ஏனென்றால் ஆளுநருக்கும் முதல்வர் ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய மோதல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் திமுகவின் ஆட்சியில் அமைச்சர்கள் மட்டும்தான் சொகுசா வாழ்கிறார்கள். மற்ற தொழிலாளிகள், பொதுமக்கள், பாமர மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்துடன் தான் தொடர்ந்து தங்களது பயணங்களை கழித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், இப்பொழுது வரை தமிழக மக்கள் மத்தியில் அச்சத்துடன் தான் பொதுவெளியில் செல்வதற்கு பாதுகாப்பில்லாத சூழலுடன் காவல்துறையினர் இரும்பு கரங்களை கொண்டு அடக்க முடியாமல் குற்றவாளிகள் அனைவரும் திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதால் என்ன பேச முடியாமல் திணறுவதாகவும் தெரிய வருகிறது. இந்த ஒரு வேளையில்தான் ஆளுநர் எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பேரிடியாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆளுநர் RN ரவி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் கொடுத்த ரிப்போர்ட் அமலாக்கத்துறைக்கு சென்றுவிட்டது. ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகளது பிடியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, துரைமுருகன், பொன்முடி, அவர்களை தொடர்ந்து தங்கம் தென்னரசு, KN நேரு இவர்கள் போன்ற மற்ற அமைச்சர்களது பெயர்களும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. நேற்று கூட அமைச்சர் அனிதா கிருஷ்ணனை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சொத்துக்களை பறிமுதல் செய்து முடக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி ஆளுநரால் கலைக்கப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் என்ற செய்தி மக்கள் மத்தியில் வரவேற்பை பெறுமா அல்லது ஆளுநர் மீது எதிர்ப்பை ஏற்படுத்துமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.